வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரி அரசின் சுற்றுலாத்துறை, ஆயுஷ் இயக்குநரகம், பள்ளிக் கல்வித்துறை மற்றும் உயர் தொழில்நுட்ப கல்வித்துறை ஆகியவை இணைந்து 12வது சர்வதேச யோகா தின விழாவை புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடத்தினர். இந்நிகழ்ச்சியை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் மற்றும் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் தொடங்கி வைத்தனர். தொடர்ந்து நடைபெற்ற யோகா பயிற்சியில் துணைநிலை ஆளுநர், அவரது மனைவி, தலைமை செயலர் சரத் சௌஹான், காவல்துறை தலைவர் ஷாலினி சிங், சட்டமன்ற உறுப்பினர் சாய் சரவணன்குமார் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அரசு அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள், சமூக ஆர்வலர்கள், பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகள் உட்பட 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு யோகாசன பயிற்சிகளை மேற்கொண்டனர். இது ஒரு சாதாரண பயிற்சி, உடற்பயிற்சின்னு சொல்ல முடியாது, ஒரு கலையாக எடுத்துக்கொள்ளலாம். இது இப்போ நீங்கள் பார்த்தீங்க, இங்கே பார்க்கும்பொழுது, இந்த செயல்முறை விளக்கங்களை பார்க்கும்பொழுது தினமும் நம்ம செய்கிற மாதிரி தான் இருக்கும், சாதாரணமாக இருக்கும். இதை வழக்கமாக்கிட்டோம்னா இதுவே நமக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு அரை மணி நேரம் செய்யலாம், நம்ம இந்த கலைக்கு ஈடுபடலாம். அப்போ அந்த செய்யும்போது அந்த பழக்கம் வரும்பொழுது உங்களுக்கு உடலை ஆரோக்கியமாக வைத்து கொள்ள முடியும். அதாவது யோகா மனதை கட்டுப்படுத்தக்கூடிய ஒன்று. யோகா மனதை கட்டுப்படுத்தக்கூடிய ஒன்று, மனதிற்கு அமைதியை கொடுக்கக்கூடிய ஒன்று, ஆன்மாவிற்கு அமைதியை கொடுக்கக்கூடிய ஒன்று. இதெல்லாம் இருந்தால் தான் இன்றைய வாழ்க்கை நிலை அமைதி என்பது மிக முக்கியமான, மனதினுடைய அமைதி என்பது மிக முக்கியமான ஒன்று. மன அழுத்தம் இல்லாமல் இருப்பது முக்கியமான ஒன்று. எல்லா நோயும் காரணம் இருக்கிறது பார்த்திங்கன்னா மன அழுத்தம் தான். இன்றைக்கி பார்க்கலாம், யாரும் சொல்கிறது பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குதுன்னு. அந்த ஸ்ட்ரெஸ்ஸு, அந்த மன அழுத்தம், அது காரணமாக பல தீய பழக்க வழக்கங்கள் செல்வதை கூட நம்ம பார்க்கலாம். அப்படி இல்லாமல் இருக்குன்னு சொன்னால், மன அழுத்தம் இல்லாமல் இருக்குன்னு சொன்னால், இது மாதிரி ஆன்மா, உடல் ஆரோக்கியமாக இருப்பது, மனது அமைதியாக இருப்பது, இவற்றையெல்லாம் கொடுப்பது யோகா. புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இன்று நடைபெற்ற நீட் மறுதேர்வில் மொத்தம் 4990 மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு தேர்வு எழுதினர். புதுச்சேரியில் 9 தேர்வு மையங்களில் 4324 பேரும், காரைக்காலில் 3 தேர்வு மையங்களில் 666 பேரும் தேர்வில் பங்கேற்றனர். தேர்வு மையங்களில் மாணவர்கள் மெட்டல் டிடெக்டர் சோதனை, பயோமெட்ரிக் பதிவு உள்ளிட்ட பல்வேறு பாதுகாப்பு நடைமுறைகளுக்கு உட்படுத்தப்பட்டனர். மொபைல் போன், ப்ளூடூத் சாதனங்கள், வாட்ச் உள்ளிட்ட மின்னணு பொருட்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. மேலும் தேர்வு மையங்களில் கூடுதல் போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. மாணவர்களின் வசதிக்காக பிஆர்டிசி சார்பில் சிறப்பு இலவச பேருந்துகள் இயங்கப்பட்டன. தேர்வு முடியும் வரை பெற்றோர் மற்றும் பாதுகாவலர்கள் காத்திருக்க சிறப்பு காத்திருப்பு மையங்களும் அமைக்கப்பட்டிருந்தன. தமிழக வெற்றிக் கழக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான தளபதி விஜய் அவர்களின் ஆதரவுடனும் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நேயம் மக்கள் கழக தலைவருமான நேரென்கின்ற குப்புசாமி அவர்களின் நல்லாசியோடும் நேயம் மக்கள் கழக பொதுச் செயலாளர் விநாயகம் அவர்களின் பிறந்தநாள் விழா புதுச்சேரி முழுவதும் கொண்டாடப்பட்டது. குறிப்பாக உருளையன்பேட்டை மற்றும் தட்டாஞ்சாவடி தொகுதிகளில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளில் கட்சியினர், நிர்வாகிகள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். விழாவையொட்டி முதல் கட்டமாக அருள்மிகு ஸ்ரீ மணக்குள விநாயகர் திருக்கோவிலில் தங்கத்தேர் உற்சவம் நடைபெற்றது. தொடர்ந்து பொதுச் செயலாளர் விநாயகம் அவர்கள் நேயம் மக்கள் கழக தலைவர் நேரென்கின்ற குப்புசாமி அவர்களை சந்தித்து ஆசி பெற்றனர். பிறந்தநாளை முன்னிட்டு ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. தள்ளுவண்டி மற்றும் பூக்கடைகள் அமைப்பதற்கான சிறு உதவித் தொகைகளும் வழங்கப்பட்டன. மேலும் பல்வேறு இடங்களில் அன்னதான நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் புதுச்சேரி நேயம் மக்கள் கழக நிர்வாகிகள், பெரியவர்கள், பிரமுகர்கள், மகளிர் மற்றும் இளைஞரணி உறுப்பினர்கள் இணைந்து சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதி பாரதிய ஜனதா கட்சி சார்பில் காந்தி வீதியில் உள்ள சங்கர் வித்யாலயா பள்ளியில் சர்வதேச யோகா தின விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் தலைமை தாங்கினார்.
வல்லுநர் பிரிவு அமைப்பாளர் நாகராஜன் முன்னிலை வகித்தார். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு, நகர மாவட்ட தலைவர் கிருஷ்ணராஜ், மாவட்ட பொதுச் செயலாளர் ஆனந்த பாஸ்கர், மாநில இணை அமைப்பாளர் வழக்கறிஞர் பிரிவு கிருஷ்ணராஜ், ஆனந்த பிரபு, ராஜ்பவன் தொகுதி தலைவர் ஆனந்தன், அனுராதா உள்ளிட்டோர் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுடன் யோகாசன பயிற்சியில் ஈடுபட்டனர். 10ஆம் வகுப்பு மாணவி ஜனனி நடனம் மற்றும் யோகா இணைந்த சிறப்பு நிகழ்ச்சியை வழங்கி விழாவை சிறப்பித்தார். பள்ளி தாளாளர் வழக்கறிஞர் பட்டாபிராமன், முதல்வர் தர்மசம்வர்த்தினி மற்றும் உடற்கல்வி ஆசிரியர் பிரதாப் சங்கர் ஆகியோருக்கு பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. தொடர்ந்து யோகா பயிற்சியில் பங்கேற்ற மாணவ மாணவிகளுக்கு பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் பொன்னாடை மற்றும் நினைவு பரிசுகள் வழங்கி வாழ்த்தினார். சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் உள்விளையாட்டு அரங்கில் மாவட்ட நிர்வாகம், சுற்றுலாத்துறை, பள்ளி கல்வி இயக்குநரகம் மற்றும் ஆயுஷ் இயக்குநரகம் இணைந்து 12வது சர்வதேச யோகா தின விழாவை நடத்தியது. இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி மாநில அமைச்சர் ராஜசேகரன் குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார். தொடர்ந்து பேசிய அமைச்சர், யோகா பயிற்சி என்பது மனம், உடல் மற்றும் சிந்தனை ஆகிய மூன்றையும் ஒன்றிணைக்கும் சிறப்பு மிக்க பயிற்சி என தெரிவித்தார். மனமும் உடலும் ஒருங்கிணைந்தால் மனிதர்கள் பல்வேறு சாதனைகளை நிகழ்த்த முடியும் எனவும், யோகா பயிற்சியின் மூலம் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை உருவாக்க முடியும் எனவும் கூறினார். மேலும் வயது முதிர்ந்த தோற்றம் இல்லாமல் ஆரோக்கியமான மனிதர்களை உருவாக்குவதே இந்த யோகா தினத்தின் நோக்கம் எனவும், இந்தியாவில் தோன்றிய யோகாவை உலக நாடுகள் முழுவதும் கொண்டு சேர்த்த பெருமை பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு உண்டு எனவும் தெரிவித்தார். பள்ளி மற்றும் கல்லூரிகளில் உடற்பயிற்சிக்கு தனி வகுப்புகள் இருப்பது போல யோகா பயிற்சிக்கும் தனி வகுப்புகள் ஏற்பாடு செய்யப்படும் என அமைச்சர் ராஜசேகரன் தெரிவித்தார். இந்த யோகா பயிற்சி நிகழ்ச்சியில் 500க்கும் மேற்பட்ட பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு யோகா பயிற்சிகளில் ஈடுபட்டனர். இதில் பாதஹஸ்தாசனம், திரிகோணாசனம், வஜ்ராசனம், அர்த்த ஹலாசனம் உள்ளிட்ட ஆசனங்களும், நாடி சுத்தி, பிராமரி, சீத்தலி போன்ற பிராணாயாம பயிற்சிகளும் அளிக்கப்பட்டன. நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் இஷிதா ரெட்டி, அரசு அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் மற்றும் ஏராளமான மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சி நிறைவில் போதை ஒழிப்பு விழிப்புணர்வு உறுதிமொழி வாசிக்கப்பட்டது. தொடர்ந்து யோகா பயிற்சியில் பங்கேற்ற மாணவர்களுக்கு காலை உணவு வழங்கப்பட்டது. தமிழக வெற்றிக் கழக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான தளபதி விஜய் அவர்களின் ஆதரவுடனும் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நேயம் மக்கள் கழக தலைவருமான நேர் என்கின்ற குப்புசாமி அவர்களின் நல்லாசையோடும் புதுச்சேரி நேயம் மக்கள் கழக பொதுச் செயலாளர் விநாயகம் எம்ஏ அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு நலத்திட்ட நிகழ்ச்சி நடைபெற்றது. அதன் அடிப்படையில் தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட பொய்யாக்குளம் பகுதியில் பொதுமக்களுக்கு சிக்கன் பிரியாணி வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் நேயம் மக்கள் கழக மகளிர் அணி வசந்தி நேரு மற்றும் பிரமுகர் ரஞ்சித் குமார் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். மேலும் நேயம் மக்கள் கழக நிர்வாகிகள், மகளிர், இளைஞர்கள் மற்றும் தட்டாஞ்சாவடி தொகுதி தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பழனி GN குரூப்ஸ் நேயம் மக்கள் கழகம் சார்பில் செய்திருந்தார். புதுச்சேரி மாநிலம் குடப்பாக்கத்தில் குடப்பாக்கம் ஹாக்கி குழு மற்றும் லே புதுச்சேரி ஹாக்கி சங்கம் இணைந்து நடத்தும் தென்மண்டல அளவிலான ஹாக்கி போட்டி உற்சாகமாக தொடங்கியது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த 20 அணிகள் இதில் பங்கேற்று தங்களது திறமைகளை வெளிப்படுத்துகின்றனர். தொடக்க விழாவில் முன்னாள் வேளாண் அமைச்சர் தேனி ஜெயக்குமார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி வைத்து போட்டியை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சிக்கு கோனேரிக்குப்பம் அறங்காவலர் குழு தலைவர் தாமோதரன் மற்றும் குடப்பாக்கம் ஐயனார் தலைமை தாங்கினார். குடப்பாக்கம் ஹாக்கி குழுவினர், கிராம நிர்வாகிகள் மற்றும் விளையாட்டு ஆர்வலர்கள் கலந்து கொண்டனர். இந்த ஹாக்கி போட்டி கிராமப்புற இளைஞர்களின் விளையாட்டு ஆர்வத்தை ஊக்குவிக்கும் வகையிலும் திறமையான வீரர்களை அடையாளம் காணும் முக்கிய தளமாகவும் அமையும் என ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர்.
புதுச்சேரி லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் மற்றும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அவர்களின் ஏற்பாட்டில் 12வது உலக யோகா தினத்தையொட்டி ரெயின்போ நகர் பூங்காவில் இலவச யோகா நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் 200க்கும் மேற்பட்ட பொதுமக்கள், சிறுவர், முதியோர் மற்றும் பெண்கள் கலந்து கொண்டு யோகா பயிற்சிகளை மேற்கொண்டனர். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார், லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் டாக்டர் துரைசாமி, வழக்கறிஞர் பிரபாகரன், தொகுதி தலைவர் கோகுலகண்ணன், பொறுப்பாளர் NR சுரேஷ், இளைஞரணி துணைத் தலைவர் ஜாகிர் உசேன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் பங்கேற்ற மகளிர் யோகா பயிற்சி தங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்ததாகவும் இதனை வீட்டில் தொடர்ந்து மேற்கொள்ள முயற்சிப்பதாகவும் தெரிவித்தனர். மேலும் இவ்வாய்ப்பை ஏற்படுத்திய சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அவர்களுக்கு நன்றி தெரிவித்தனர். என் பேர் அனிதா. நான் லட்சிய ஜனநாயக கட்சியில் மாநில செயலாளராக இருக்கேன். எங்களுடைய தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அவர்களுடைய தலைமையில் இன்று 12வது உலக யோகா தினம் நடைபெற்றது. இது ரெயின்போ நகர் பார்க்கில் காமராஜர் தொகுதியில் நடைபெற்றது. இது பெண்கள், ஆண்கள் எல்லாருக்குமே ஒரு பயிற்சியாளரை வச்சு எங்களுக்கு ஒரு 2 ஹவர்ஸ் கிளாஸ் மாதிரி சொல்லி கொடுத்தாங்க. எங்களுக்கு உடம்பு, மனசு எல்லாமே ஒரு ரிலாக்ஸாக இருந்தது. இது எனக்கு செய்யும்போது ஒரு புத்துணர்வோடு இருந்தது. இது டெய்லியுமே நான் செய்யணுன்றது நினைக்கிறேன், செய்ய ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். இது செஞ்சு கொடுத்த எங்களுடைய தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். காரைக்கால் வேளாண் அறிவியல் நிலையம் மற்றும் பல்வேறு துறைகள் இணைந்து மத்திய, மாநில அரசுகளின் விவசாயிகள் நலத்திட்டங்கள் குறித்து விழிப்புணர்வு முகாமை நடத்தினர். நிகழ்ச்சியை அமைச்சர் ராஜசேகர் தொடங்கி வைத்தார். பிரதமர் கிசான் சம்மான் நிதி, பயிர் காப்பீடு, கிசான் கிரெடிட் கார்டு உள்ளிட்ட திட்டங்கள் விவசாயிகள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என வலியுறுத்தினார். மாவட்ட ஆட்சியர் ரிஷிதா ராட்டி தலைமையில் நடைபெற்ற முகாமில் பல்வேறு துறை அதிகாரிகள் விவசாய நடைமுறைகள் குறித்து விளக்கம் அளித்தனர். இதில் விவசாயிகள், மகளிர் சுய உதவிக்குழு உறுப்பினர்கள் மற்றும் இளைஞர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் போது விவசாயிகளுக்கு இடுபொருட்கள் மற்றும் கருவிகளை அமைச்சர் வழங்கியதுடன் வேளாண் அறிவியல் நிலைய வளாகத்தில் மரக்கன்றுகளையும் நட்டார். சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு காமன் யோகா புரோட்டோகால் எனப்படும் சர்வதேச யோகா செயல்முறை விளக்கம் புதுவை ஸ்ரீ மகரிஷி யோகாலயம் சார்பில் நெல்லித்தோப்பில் உள்ள யோகா மையத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு ஸ்ரீ மகரிஷி யோகாலயா நிறுவனர் இளங்கோவன் தலைமை தாங்கினார். புதுச்சேரி பாரதியார் பல்கலைக்கூட ஓவிய மாணவர் பிரவீன் முன்னிலை வகித்தார். கிரீன் கலாம் இயக்க தலைவர் அந்தோனிசாமி மற்றும் யோகாலயா மாணவ மாணவிகள் பலர் கலந்து கொண்டனர். இதில் ஏராளமான மாணவ மாணவிகள் பங்கேற்று பல்வேறு யோகா பயிற்சிகளை செய்து அசத்தினர். நிகழ்ச்சி நிறைவில் ஜீவானந்தம் அரசு மேல்நிலைப்பள்ளி ஓவிய மாணவர் கெவின் நன்றி உரை வழங்கினார். Feel the stretch around the neck and loosening up of the joints and muscles of the neck and release of pain and spondylitis. To do the practice gently. Trunk twisting. Keep the legs about 2 feet apart, arms facing each other. Exhale. Twist the body towards the right side so that the left palm touches the right shoulder. Come. So that the right palm touches the left shoulder. Come back with easily. Repeat. தமிழக வெற்றிக் கழக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான தளபதி அவர்களின் 52வது பிறந்த நாளை முன்னிட்டு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை அமைச்சரும் தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளருமான ஆனந்த் அவர்களின் அறிவுறுத்தலின்படியும் மாநில செயலாளர் சரவணன் அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் புதுச்சேரி மாநில உருளையன்பேட்டை தொகுதி தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. தொகுதி அணி தலைமை நிர்வாகி பிரான்சிஸ் முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தொகுதி நிர்வாகிகள் முகேஷ், மணி, அரவிந்த் ஆகியோர் செய்திருந்தனர். இதனைத் தொடர்ந்து உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட மணிமேகலை பள்ளி அருகில் பொதுமக்களுக்கு சர்க்கரை வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கழக தலைமை நிர்வாகிகள், கிளை நிர்வாகிகள், மகளிர் அணி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். காரைக்கால் போடிஃபை உயிர் மின் தெரப்பி சென்டர் சார்பில் மருந்தில்லா தீர்வு என்ற தலைப்பில் மாற்று மருத்துவ சிகிச்சை முகாம் தருமபுரம் செபஸ்தியார் கோவில் சமுதாய கூடத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் நாஞ்சிம் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு
குத்துவிளக்கேற்றி முகாமை தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூனுக்குட்பட்ட மங்களம் சட்டமன்ற தொகுதி அரியூர்பேட் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ ஏழை மாரியம்மன் கோவிலின் மண்டல அபிஷேக விழா நடைபெற்றது. இவ்விழாவில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்து வழிபட்டார். கும்பாபிஷேகத்திற்கு பின் நடைபெற்று வந்த தினசரி சிறப்பு பூஜைகளின் தொடர்ச்சியாக மண்டல அபிஷேக விழா நடைபெற்றது. விழாவையொட்டி கணபதி ஹோமம், தனபூஜை, நவக்கிரக ஹோமம் மற்றும் மகாதீபாராதனை நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் பொங்கல் வைத்து மாவிளக்கேற்றி அம்மனை வழிபட்டனர். விழாவில் கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் வில்லியனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமாருக்கு ஆலய நிர்வாகம் சார்பில் பரிவட்டம் கட்டி சிறப்பு மரியாதை செய்யப்பட்டது. மேலும் பல்வேறு முக்கிய பிரமுகர்கள், அறங்காவலர் குழுவினர், விழா குழு உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். விழாவின் நிறைவாக பக்தர்களுக்கு அறுசுவை அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி நலப்பணி சங்கத்தின் சார்பில் பாகுரை அடுத்த சூரியங்குப்பம் முத்தமிழ் கூடல் இல்லத்தில் இனியவை குரல் திருக்குறள் வாழ்வியல் கருத்தரங்கம் மற்றும் மாணவர்களுக்கான பரிசளிப்பு விழா நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு புதுச்சேரி நலப்பணி சங்கத்தின் தலைவர் நல்லாசிரியர் முனைவர் வெற்றிவேல் தலைமை தாங்கினார். மண்டல அமைப்பாளர் பவித்ரா வரவேற்புரை வழங்கினார். சங்க நிறுவனர் செல்வி, ஆலோசகர்கள் வரலாற்று விரிவுரையாளர் முத்தையாசாமி, சமூக அறிவியல் பட்டதாரி ஆசிரியர் தனராஜா, துணைத் தலைவர்கள் காவலர் கணபதி, முனியன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நோக்க உரையை மருந்தாளுநர், கல்லூரி மாணவி, இசைமொழி மற்றும் பயிற்சி ஆசிரியர் குழலி வழங்கினர். கொல்லிமலை வள்ளலார் அறக்கட்டளை நிர்வாகி வழக்கறிஞர் கணேசன் மற்றும் தலைமை ஆசிரியர் சிவகுமார் வாழ்த்துரை வழங்கினர். மாணவிகள் சந்தியா, சரினா, சாதனா, காவியா ஆகியோர் திருக்குறளில் இனியவை கூறல் குறித்து கருத்துரை வழங்கினர். மேலும் பூஜா, பத்மஸ்ரீ, ஹேமலா, சுடர் தேவி, போனிஷா ஆகியோர் வாழ்வியல் அடிப்படையில் இனிய சொற்களின் முக்கியத்துவம் குறித்து பேசினர். தலைவர் முனைவர் வெற்றிவேல் சிறப்புரையாற்றி மாணவர்கள் நல்ல பண்புகளை வளர்த்து கொண்டு இனிய சொற்களை பயன்படுத்த வேண்டும் என வலியுறுத்தினார். நிகழ்ச்சியின் இறுதியில் பங்கேற்ற அனைத்து மாணவர்களுக்கும் எழுது பொருட்கள் பரிசாக வழங்கப்பட்டன. மண்டல அமைப்பாளர்கள் கிருத்திகா மற்றும் சோஃபியா நன்றி கூறினர். நெடுங்காடு கோட்டுச்சேரி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருவேட்டுக்குடி ஜீவாநகர், வெள்ளை பிள்ளையார் கோவில் தெரு மற்றும் அண்ணா நகர் அங்கன்வாடி மையங்களில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் முதியோருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. இதில் 60 வயதிற்கும் மேற்பட்ட முதியவர்களுக்கு போர்வைகள் மற்றும் காலணிகள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நெடுங்காடு கோட்டுச்சேரி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் விக்னேஸ்வரன் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். மேலும் முதியோர்களின் நலனில் அரசு தொடர்ந்து அக்கறையுடன் செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். உலக மக்கள் நோய் நொடியின்றி நீண்ட நாள் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்ற நோக்கில் மன அமைதியையும் உடல் சுறுசுறுப்பையும் வழங்கும் நமது பாரம்பரிய கலையான யோகாவை உலகம் முழுவதும் கொண்டு சேர்க்கும் வகையில் ஜூன் 21ஆம் தேதி உலக யோகா தினமாக அறிவிக்கப்பட்டு ஆண்டுதோறும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அதன்படி உலக யோகா தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை மாவட்டம் லாஸ்பேட்டை தொகுதி பாரதிய ஜனதா கட்சி சார்பில் யோகா பயிற்சி நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வகணபதி அவர்களின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் யோகா பயிற்சியாளர் லோக்நாத் அவர்கள் பயிற்சி அளித்தார். நிகழ்ச்சிக்கு லாஸ்பேட்டை தொகுதி தலைவர் பன்னீர்செல்வம் தலைமை வகித்தார். மூத்த நிர்வாகி நமசிவாயும் முன்னிலை வகித்தார். சிறப்பு அழைப்பாளர்களாக முன்னாள் மாநில பொதுச் செயலாளரும் மூத்த நிர்வாகியுமான அன்புசெல்வம், உழவர்கரை மாவட்ட பொதுச் செயலாளர் ரமணா சங்கர், மூத்த உறுப்பினர் பகிரிசாமி ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் தொகுதி பொதுச் செயலாளர்கள் சுரேஷ், திருமால் மற்றும் தொகுதி பொறுப்பாளர்கள் தயாளன், கண்ணன், பாலன், முருகன், ஆறுமுகம், நவீன், கிரி, குப்புசாமி உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு யோகா பயிற்சியில் ஈடுபட்டனர். தமிழக வெற்றிக் கழக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான ஜோசப் விஜய் அவர்களின் 52வது பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி தாவேகா பொறுப்பாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான சாமிநாதன் காலாப்பட்டு தொகுதி முழுவதும் உள்ள ஆட்டோ ஓட்டும் தொழிலாளர்களுக்கு சீருடைகளை வழங்கினார். இதன் ஒரு பகுதியாக காலாப்பட்டு சுனாமி குடியிருப்புக்கு செல்லும் ECR சாலையில் உள்ள சிங்காரவேலர் ஆட்டோ ஸ்டாண்டில் பணியாற்றும் ஆட்டோ தொழிலாளர்களுக்கும் சீருடைகள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் மக்கள் நல சங்க தலைவர் குமார் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்ததுடன் நன்றியும் கூறினார்.
புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட சாமிப்பிள்ளை தோட்டம் லெலின் நகரில் வாய்க்கால் அடைத்துக் கொண்டதாக பொதுமக்கள் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் மற்றும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அவர்களிடம் புகார் தெரிவித்தனர். இதனையடுத்து உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு பணியாளர்கள் அனுப்பப்பட்டு அடைத்திருந்த குப்பைகள், மண் கழிவுகள் மற்றும் பொருட்கள் அகற்றப்பட்டன. பிரச்சினை உடனடியாக சரி செய்து நடவடிக்கை எடுத்த சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அவர்களுக்கு அப்பகுதி மக்கள் நன்றி தெரிவித்தனர். என் பேர் மாலதி லெலின் நகர் சாமிப்பிள்ளை தோட்டம். இந்த வாய்க்காலாம் அடைச்சு நின்றுச்சு. இப்போ வந்து கிளீன் பண்ணி விட்டுருக்காங்க. சார்லஸ் மார்ட்டின் எம்எல்ஏக்கு ரொம்ப நன்றி. வாய்க்கால் சரியில்லைன்னு கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தோம், அதை வந்து கிளீன் பண்ணி விட்டுட்டாங்க. மார்ட்டின் சாருக்கு ரொம்ப நன்றி. புதுச்சேரி கோபாலன் கடை சாலையில் அமைந்துள்ள விவேகானந்தா சிபிஎஸ்இ பள்ளி வளாகத்தில் 12வது சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்பட்டது. பயிற்சியும் முயற்சியும் சர்வதேச யோகா, யோகாவின் பயிற்சியும் முயற்சியும் வாழ்வின் முயற்சி என்ற அடிப்படையில் நோக்கத்துடன் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் விவேகானந்தா கல்விக் குழுமத்தின் கீழ் இயங்கும் பள்ளிகள் மற்றும் செவிலியர் கல்லூரியை சேர்ந்த 1500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு யோகா பயிற்சிகளில் ஈடுபட்டனர். நிகழ்ச்சிக்கு பள்ளி தாளாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வ கணபதி தலைமை தாங்கினார். முதன்மை முதல்வர் பத்மா முன்னிலை வகித்தார். மேலும் விவேகானந்தா மேல்நிலைப்பள்ளி முதல்வர் கீதா, விவேகானந்தா வித்யாலயா சிபிஎஸ்இ முதல்வர் மீனாட்சி, விவேகானந்தா சிபிஎஸ்இ பள்ளி முதல்வர் தனலட்சுமி மற்றும் விவேகானந்தா செவிலியர் கல்லூரி முதல்வர் பரணி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை உடற்கல்வி இயக்குநர் லோக்நாத் பெஹரா மற்றும் உடற்கல்வி ஆசிரியர்கள் இணைந்து செய்திருந்தனர். புதுச்சேரி கிரீடா பாரதி மற்றும் அரியாங்குப்பம் ஸ்ரீ பதஞ்சலி யோகா பயிற்சி மையம் இணைந்து சர்வதேச யோகா தின விழாவை அரியாங்குப்பம் மணவலி ராதா ஆங்கில மேல்நிலைப் பள்ளியில் நடத்தினர். நிகழ்ச்சிக்கு மணவலி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ராமு அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு யோகாவின் முக்கியத்துவம் மற்றும் மாணவர்களின் கல்வி வளர்ச்சியில் அதன் பங்களிப்பு குறித்து உரையாற்றினர். முன்னதாக பள்ளி தலைமை ஆசிரியை மாலா வரவேற்புரை வழங்கினார். உடற்கல்வி ஆசிரியர் தணிகை குமரன் யோகாவின் பயன்கள் மற்றும் விளையாட்டுடன் அதன் தொடர்பு குறித்து செயல்முறை விளக்கத்துடன் சிறப்புரையாற்றினார். பள்ளி முதல்வர் டாக்டர் ஃபெர்லின் ஜெயக்குமார் யோகாவின் உலகளாவிய வளர்ச்சி மற்றும் மாணவர்களின் உடல் மன வளர்ச்சியில் அதன் முக்கியத்துவம் குறித்து உரையாற்றினார். பதஞ்சலி யோகா பயிற்சி மைய நிறுவனரும் கிரீடா பாரதி வட தமிழக யோகா பொறுப்பாளருமான வேல்முருகன் 27 வகையான யோகாசனங்களை செய்து காண்பித்து அதன் பயன்களை விளக்கினார். இந்த நிகழ்ச்சியில் வழக்கறிஞர் ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு வாழ்த்துரை வழங்கினார். 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் மற்றும் ஆசிரியர்கள் யோகா பயிற்சியில் பங்கேற்றனர். இறுதியில் பள்ளி ஆசிரியை வசந்தி நன்றி உரை வழங்கினார். வார விடுமுறையொட்டி புதுச்சேரிக்கு சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வந்துள்ள நிலையில் நகரின் முக்கிய சாலைகளில் போக்குவரத்து நெரிசல் நிலவி வருகிறது. இந்நிலையில் அதிகாலை 2 மணி அளவில் சிவாஜி சிலை பகுதியில் இருந்து ராஜீவ்காந்தி சதுக்கம் நோக்கி சென்ற புதுச்சேரி பதிவு எண் கொண்ட கார் கொக்குபாக் சிக்னல் அருகே கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரத்தில் நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தின் மீது மோதியது. மோதலின் காரணமாக இருசக்கர வாகனம் தீப்பிடித்து எரிந்தது. காரில் இருந்த 2 பேர் உடனடியாக இறங்கி அங்கிருந்து தப்பி சென்றதாக கூறப்படுகிறது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த கோரிமேடு தீயணைப்பு நிலைய வீரர்கள் சுமார் 1 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். இதனையடுத்து வடக்கு போக்குவரத்து போலீசார் விபத்துக்குள்ளான காரை பறிமுதல் செய்து விபத்துக்கான காரணம் மற்றும் தப்பி சென்ற நபர்கள் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த விபத்து தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வருவதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.